ஆமென். வைத்தீஸ்வரங்கள் சார்பாக நாங்கள் எங்கள் இதில் எல்லோரும் இப்படி தான் நாங்கள் வரவேற்போம். இன்றைக்கி சர்ச்சில் கூட இப்படி தான் நாங்கள் காலையில் அண்ணனை வரவேற்றோம். இந்த நாளில் நம்ம நிறைய எதுவும் நம்ம அதை கொடுக்க முடியாது, அன்பு தான் இல்லையா? அதனால் இது யாரும் நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். இந்த மாலையை அண்ணனுக்கு நாங்கள் அணிவிக்கிறோம். எல்லாம் கைத்தட்டி நாம் கிளாப் பண்ணுவோம். ஆமென். தேங்க்யூ. ஆனாலும் மகிமைப்படக்கூடியவர் கர்த்தர். அதாவது கழுதை கிறிஸ்துவை சுமந்துட்டு போச்சான், இயேசுவை சுமந்துட்டு போச்சான். ஆனால் சால்வை கழுதிக்கு விரிச்சாங்களாம். அந்த மாதிரி தான் இந்த கழுதை மேலே கிறிஸ்து இயேசு என்ன பண்ணார்? அமர்ந்து வருகிறார், ஊழியம் செய்கிறோம். அந்த சால்வை எனக்கும் விழுகுது, அதுதான் உண்மை. சரிங்களா? ஏன்னா அவ்வளவு மகிமையான கர்த்தர், அவ்வளவு நல்லவர். அவரை பிடிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டலாமா? எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர். என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கூட அவரை பிடிக்கும். ஏன்னா அவர் தான் நல்லவர். என்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் அவர் தான் இருந்தார். இனியும் தட்டுகிற வேளையில உன்னுடைய அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்க வல்லவர். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துகிற வேளையில உன்னுடைய கண்ணீரை கர்த்தரால மாற்ற முடியும் நம்புற புள்ளிங்க. என் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாற்ற முடியும் நம்புற புள்ளிங்க. நான் வீட்டுக்கு திரும்பி போகும்பொழுது வெறுமையா போறது கிடையாது. இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியோட, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு புதிய ஆசீர்வாதத்தோட தான் நான் போக போறேன் அப்படின்னு நம்புறவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்கல்ல. கொஞ்சம் பேர் விசுவாசத்தோட வந்திருப்பீங்களா? அவங்க மாத்திரம் நல்லா கரங்களை தட்டலாம். விசுவாசம் இருக்கிற பிள்ளைங்க மாத்திரம் இல்ல, இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா கர்த்தர் பேசுவார் நம்புற பிள்ளைங்க மாத்திரம், இன்னைக்கு நான் வாங்கியே தீர்வேன் அடம் பிடிக்கிற பிள்ளைங்க மாத்திரம் நீ கரங்களை தட்டு. நிச்சயம் கர்த்தர் வீட்டு வாசல ஒரு நன்மையை நிறுத்துவார். கரங்களை தட்டு மகிமைப்படுத்தி நீ எதிர்பாராத ஒரு அற்புதத்தை, ஒரு கிருபைகள் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே நீ பார்க்க போற. ஆமென், ஆமென். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். நேற்றும் கூட கர்த்தர் உன்னுடைய சுற்றியுள்ள மனுஷங்க, பொல்லாத மனுஷங்க இருந்திருக்கலாம், காலம் கடந்து போயிருக்கும், அவங்களும் போயிருப்பாங்க. நான் இருக்கேன் நீ இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தவன் போயிருப்பான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருப்போம். நிறைய பேர் ஹாஸ்பிட்டலோட அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருக்கும், கதை முடிஞ்சிருக்கும், அப்படியே போயிருப்பாங்க. நிறைய பேர் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா நேற்றும் என் கர்த்தர் உன்னோடு இருந்தார். அந்த சூழ்நிலை கர்த்தர் உன்னோடு இருந்தார். இன்னைக்கும் நான் இருக்கிறேன், கவலைப்படாத, நீ பயப்படாதன்னு ஒருவேளை மனுஷன் சொல்லலாம், அவன் கூட கொஞ்ச நாள் வரலாம். ஆனா இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பானான்னு சொல்ல முடியாது. நாளைக்கு உன்னை தெரியலன்னு கூட சொல்லிட்டு போயிடுவான், உனக்கே ஒரு துரோகம் பண்ணிட்டு போயிடுவான், இல்ல உன் கூட இருந்தவனு குழி பறிச்சிருவான், இல்ல அவனுக்கு சம்பந்தம் இல்லாம வேறொரு வாழ்க்கை பார்த்துட்டு போயிடுவான். ஆனா நாளைக்கும் அந்த கர்த்தர் இருப்பார். அவர் நேற்றும் இருப்பார், இன்றும் இருப்பார், நாளைக்கும் இருப்பார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அந்த தெய்வத்தை நான் இன்னைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற பாஸ்டர் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் பேர் நல்ல கரங்களை தட்டி அவர் துதிக்கிற வேளையில உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பினது கர்த்தரால வரும். கர்த்தரும் கருத்தை பிடிச்சார்னா விட போறது கிடையாது. ஆமென், 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 ஆமென். நல்ல பாட்டு பாடினார் பாஸ்டர். ரெண்டு பேரும் நல்லா மட்டும் நல்லா கரங்களை தூக்கி காட்டுங்களேன், கரங்களை தூட்டி. ஆமென். ரெடியா இருந்துக்கோ, இன்னைக்கு பின்னாடி உங்களுக்கும் கிடைக்க போகுது. சில நேரத்தில் பாஸ்டர் எனக்கு கிடைக்க மாட்டேது பாஸ்டர், ஏன் பாஸ்டர் நான் விழுகவே இல்லை, ஏன் எனக்கு அபிஷேகம் கிடைக்கல, ஏன் அவங்க பக்கத்தில் இருக்க அன்னி பாஸ்ல நிரம்பி கத்துனாங்க, அவங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் ஆச்சு, ஒருத்தன் கீழே விழுந்தாங்க, சுகம் கிடைச்சிருச்சு, உடனே எந்திரிச்சு சாட்சி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு 10 வருஷம் தலைவலியில் ஒரு அம்மா கழுத்தொழியில் வந்துச்சு உங்க சர்ச்சுக்கு. அப்பவே ஒரு டெலிவரன்ஸ் நடந்துச்சு. அப்பவே நேற்று நிறைய பேருக்கு நடந்துச்சு. சாட்சி கேட்க நேரம் கிடையாது. ஏன் சிலருக்கு நடக்குது பாஸ்டர், சிலருக்கு நடக்கல? அது கர்த்தர் தான் கேட்கணும். கை நீட்டுறது மட்டும்தான் என்னுடைய வேலை. நான் ஒரு டம்மி. ஆனா அற்புதம் செய்யறது கர்த்தர். உன் விசுவாசத்தின்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். உன்னை நீ ஒப்பு கொடுத்துடணும், பூர்ணமா ஒப்பு கொடுத்துடணும். எனக்கு தெரிஞ்ச காரணங்களை சொல்றேன். சிலருக்கு கிடைக்காது. சிலர் என்ன பண்ணுவாங்க, அறிவு மண்டையெல்லாம் உட்காந்துருப்பாங்க, நல்ல மண்டை. எனக்கெல்லாம் தெரியாத அறிவா, நான் தெரியாத பைபிள் படிக்காத, நான் படிக்காத ஒரு பைபிளா, எனக்கு தெரியாத ஒரு ஞானமா, எனக்கு தெரியாத ஒரு அறிவா, நான் இதெல்லாம் எங்கேயும் பார்த்தது இல்லையே. ஆசாரிப்பு கூடாரத்திலேருந்து மகிமை இறங்கி அநேகர் விழுந்தார்கள் ஆரம்பத்திலேயே. சரியா? அப்படி மகிமை இறங்கும் போது நம்ம மண்ணு தான். ஆனா அந்த மகிமை நமக்குள்ள பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும்.
ஒருவேளை இந்த அபிஷேகம் உன்னை இறங்கும் பொழுது ஒருவேளை நிற்க முடியாம விழுகலாம். ஆனா அநேகருக்கு முன்பாக கர்த்தர் வாழ்க்கையை எலும்பி நிற்கும்படி செய்கிற ஒரு அபிஷேகம். அதனாலதான் இந்த பால் ராபின்சன் எலும்பி இன்னைக்கு கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். நானும் ஒரு நாள் இந்த அபிஷேகத்துல விழுந்தவன் தான். ஆனா விழுந்து கடந்த என்ன கர்த்தர் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அநேக விழுந்த பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவதற்காக கர்த்தர் என்னை கட்டி இருக்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையும் மாற்றுவார். நீ யார் என்ன நினைச்சாலும் கவலைப்படாத. சில சந்தேகத்தோட நிப்பான் முன்னாடி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க எல்லாம் வாங்கவே மாட்டாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க என்ன நடக்குது. ஆனா நீ ஒப்பு கொடுத்து பாரு, பூர்ணமா சரண்டர் ஆகி பாரு. இன்னைக்கு எனக்கு கொடுங்க சுவாமின்னு கெஞ்சி நின்று பாரு. எதையுமே மண்டையில் யோசிக்காத, உன்னை ஒப்பு கொடுத்துரு, சரண்டர் ஆயிடு. என்ன உங்களுக்கு தரேன் சுவாமி, எனக்கு முழுசா உங்களுக்கு தரேன், என்ன நீங்க பயன்படுத்துங்க, எனக்கு நீங்க வாங்க, எனக்குள்ள நீங்க வாங்க, எனக்கு கதவை நான் முழுசா திறந்து வைக்கிறேன், என் இருதயத்தை முழுசா திறந்து வைக்கிறேன், நீங்க வாங்க. நீ கெஞ்சாம கேட்காம அவர் வரவே மாட்டார். அவரே வலுக்கட்டாம இல்லை நீ இந்த வாங்கிக்கோ அப்படிலாம் சொல்ல மாட்டார். நீ தாகம் உள்ளவின் மேல் அவர் தண்ணீரை, புரியுதா உங்களுக்கு, தாகம் உள்ளவருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஆமென். ஆவியானவர் இருந்தாதான் விடுதலை. ஆவியானவர் எங்கேயோ அங்க. உனக்கு விடுதலை வேணும் அப்படின்னா நீ தாகமா இருந்து வாங்கிக்கோ. பக்கத்தில் கைகளை பிடிச்சி சொல்லுங்க, கைகளை பிடிச்சி இப்படி சொல்லுங்க, நான் இன்னைக்கு யாருக்காக வெக்கப்பட போறது கிடையாது. பாவம் செய்யறதுக்கு தான் வெக்கப்படணும். கர்த்தருடைய வல்லமையை நான் வாங்குறதுக்கு நான் வெக்கப்பட போறது கிடையாது. நீ என்ன நினைச்சாலும் கவலை இல்லை, நான் வாங்குறேன். நீ வாங்குறியோ இல்லையோ, நான் இன்னைக்கு வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறேன், கர்த்தரை உயர்த்த போறேன் அப்படிங்கிற பிள்ளைங்க நல்லா கரங்களை மறுபடியும். ஆமென். உண்மையை சொல்றேன், கர்த்தரை தலையில வச்சு கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் நன்மை நடக்காம போறதே கிடையாது. அவர் ருசிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க இல்லையா, இந்த நாள்ல ரெடியா இருந்துக்கோ, கர்த்தர் உனக்கு விசேஷமான ஒன்று தரப்போறார். பல நாள் காத்திருக்கிற சில காரியம் இருதயத்தை இழக்கும்படி செய்யலாம். ஆனா நீ விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல உன் வீட்டுக்கு, உன் கதவை தட்டி, உன் வாசலை தட்டி, நன்மையும் கிருபையும் நீ எங்க போனாலும் உன் பின்தொடர்ந்து வரும்படி கர்த்தர் உன்னை உயர்த்த 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 உன் சத்துருக்களை கர்த்தர் தாழ்த்தி கொண்டே இருப்பார். ஏன்னா அந்த சத்துருக்களுக்கு மத்தியில் தான் கர்த்தர் ஒரு பந்தியை வச்சிருக்கிறாரு. உன்னை வாழாக்காமல் தலையாக்குற தெய்வம் அவர் தான். அதே சத்துருக்கு முன்பாக வெட்கப்படாம உன் கொம்பை உயர்த்துகிறவரும் அவர் தான். நம்புற பிள்ளைங்க நல்லா கரங்களை. ஆமா சுவாமி, இந்த பாஸ்டர் பேசும்போதே தெரியுது எனக்கு ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் இந்த நாள்ல வச்சிருக்கிறார். நெடுநாளாய் காத்திருக்கிற காரியம் இந்த நாள் என் தலை மேல இறங்குது, மாற போகுது. பாதியில கட்டி நிறுத்தின வீட மீண்டும் கர்த்தர் மறுபடியும் எடுத்து கட்ட போறார். நான் பாதியில விட்ட சில காரியத்தை மறுபடியும் எடுத்து கர்த்தர் கட்ட போறார். என் பிள்ளையோட திருமண காரியம் மறுபடியும் பூத்து குலுங்க ஆரம்பிக்கும் போது எங்கிருந்து பணம் வரப்போகுதுன்னு தெரியல, ஆனா நம்புற அந்த ராஜா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். நம்புற பிள்ளைங்க நல்லா ஒரு புதிய ஒரு வேலை, ஒரு புதிய ஒரு வாசல், ஒரு புதிய தொழில், புதிய ஒரு ஆசீர்வாதம், கடனை அடைச்சு தீருகிற ஒரு கிருபையை கர்த்தரால கொடுக்க முடியும். நம்புற பிள்ளைங்க நல்ல ஆவியில நிரம்பி நல்லா தட்டி வாங்கிக்கோ. கொஞ்ச நேரம் நல்லா தட்டி ஆவியில் தட்டி வாங்கிக்கோ. கோவம் வருது, ரெடி என்னப்பா இப்படி சொல்றீங்க, என்ன பார்த்து சருக்கு சருக்குன்னு கோவம் வருது, என்னம்மா அப்படின்னு கோவம் வருதுல வீட்டுல, அதுக்கெல்லாம் சொரண டப்புன்னு வேலை செய்யுதுல. அதே மாதிரி ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது சொரணையோட நல்லா கேட்டு, இந்த வார்த்தை எனக்கு தான், இது எனக்கு தான் பேசுறார், நான் எலும்பி நிக்க போறேன். சிலதுங்கெல்லாம் தூங்கும், என்ன சத்தம் என்ன ஆட்டம் என்ன நடந்தாலும் இங்க வந்து அழகா தூங்கும், வீட்டில் அது குடிச்சிட்டு படுத்துட்டு கிடக்கும், அது வேற. ஆனா சில ஆண்டோட பிள்ளைங்க இருப்பீங்க, விழித்திருங்க, விழித்திருங்க, ஷார்ப்பா இருங்க. கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு வேணாலும் வரும், துண்டு துண்டா வரும், டப்புன்னு பிடிச்சிக்கோ. அது உனக்கு உண்டான வார்த்தையா இருந்தா நீ எடுத்துட்டு அப்படியே ஹார்ட்ல கழிச்சு ஜெபம் பண்ணு, சுவாமி இது எனக்கு தான், இது எனக்கு தான். நீ நம்பு, அது உனக்காக கர்த்தர் அதை நிறைவேற்றுவார், உன் வாழ்க்கையை மாற்றும்படி அதை நிறைவேற்றுவார். ஆமென். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாமா? வாசிங்க யாராவது. நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக, என் முகத்திற்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய், நீ நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று, நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல், நீ இங்க நல்லா கவனிங்க எல்லாரும், பைபிளை பார்த்து குனிஞ்சது போது இங்க நல்லா கவனிங்க. அவர் படிக்கிறாரு, நம்ம கேட்போம், அவ்வளவுதான். சரியா? பைபிளை உத்து பார்க்கும் போது ஒன்றும் நடக்க போறது இல்லை, கேட்டாலே போதும். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல், நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக. ஆமென்.
பிரைஸ் லார்ட். ஆமென். கர்த்தர் பக்கமா நம்ம திரும்பிட்டோம் அப்படின்னா, நல்லா புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பிட்டோம், பாவத்தை விட்டு விலகிட்டோம், கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம், இனி ஆண்டவர் தான் கதின்னு உலகத்தை விட்டு திரும்பி கர்த்தர் பக்கம் வந்து நம்ம நின்னுட்டோம் அப்படின்னா, கர்த்தர் தான் அப்படி நின்னுட்டோம் அப்படின்னா, கர்த்தர் மறுபடியும் அந்த பக்கமா திரும்ப விட மாட்டார். எந்த மனுஷங்க உன்னை வேண்டாம், நீ ஆக மாட்ட, தேர மாட்ட அப்படின்னு சொல்லி உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்களோ, உன் உறவுகளோ, உன் சொந்தமோ, உன் பந்தமோ, அவங்கெல்லாம் உன்னை தள்ளி விட்டு சரி போங்கடான்னு அவங்க அவங்களெல்லாம் விட்டு விலகி நீ கர்த்தர் பக்கமா ஒருவேளை நீ திரும்பி நிற்கலாம். நீ ஆராதிக்கிற தெய்வத்தை நம்பி ஒருவேளை நீ திரும்பி நிற்கலாம். அவங்கெல்லாம் ஒரு நாளும் ஒன்றும் உனக்கு செஞ்சது கிடையாது, ஆனால் சொல்லி காட்டுறதுக்கு மட்டும் எங்க இருந்தாலும் வந்துடுவாங்க. உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் எப்படான்னு காத்து கிடந்துக்கிட்டே இருப்பானுங்க. எப்போ நீ விழுவ, எப்போ நீ காயப்படுவ, எப்போ உன் தொழிலில் ஒரு நஷ்டம் வரும், எப்போ உன் பிஸ்னஸில் ஒரு நஷ்டம் வரும், என்னைக்கு நீ வந்து சோர்ந்து போய் இருப்ப, என்னைக்கு உன்னை குத்தி காட்டலாம், அப்பவே சொன்ன இதை செய்யாதன்னு என்னைக்கு குத்தி காட்டலாம், அப்பவே சொன்ன இந்த மாதிரி உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண வைக்காதன்னு சொல்லி குத்தி காட்டலாம், அன்னைக்கே சொன்ன இப்படி பண்ணாதன்னு குத்தி காட்டலாங்கிறதுக்கே ஒரு கூட்டம் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கும். ஆனால் அவனுங்க ஒன்றும் உனக்கு செய்ய போறது கிடையாது. ஆனால் அவனுங்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு என்னைக்கு கர்த்தர் பக்கமா நீ திரும்பினையோ, என்னைக்கு கர்த்தர் பக்கமா நீ திரும்பினையோ, கர்த்தர் மறுபடியும் அவங்க பக்கமா உன்னை திரும்ப விட மாட்டார். அந்த மனுஷங்கிட்ட உன்னை கையேந்த விட மாட்டார். அந்த மனுஷங்களை நம்பி நிக்க விட மாட்டார். மறுபடியும் அந்த மனுஷங்களை நாட விட மாட்டார். நீ கர்த்தர் பக்கமா திரும்பினது தான். ஏன்னா உனக்கு உண்டான ஒத்தாசை மனுஷங்கிட்ட இல்ல, எனக்கு உண்டான ஒத்தாசை கர்த்தர் கிட்ட இருந்து வரும். நம்புற பிள்ளைங்க நல்லா கரங்களே. நான் வானத்தை பார்த்து கேட்கிறேன், கர்த்தர் எனக்காய் வானத்தை திறப்பார். இவனுங்கெல்லாம் வாசல் அடைச்சுக்கிட்டானுங்க, கதவு அடைச்சுக்கிட்டானுங்க, ஆனா என் கர்த்தர் நம்பி வந்தாச்சு, அவர் எனக்காய் வானங்களை திறப்பார். அப்படி நம்புற பிள்ளைங்க, ஆமா சுவாமி உங்களை நம்பி வந்து நிக்கிறேன். இல்ல நல்ல ஆவியில நிரம்பி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எப்படி கை தட்டுவீங்க? கர்த்தர் இப்ப மேல இருந்து பாக்குறாருன்னு எப்படி கை தட்டுவீங்க? எந்த புல்ல உற்சாகமா இது வாங்குதோ அதுக்கு நம்ம கொடுத்துடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறார். ஆமென். நீ திரும்ப மாட்ட. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ அந்த பக்கமா திரும்ப மாட்ட, நீ என் பக்கமா திரும்பினா உன்னை நான் நிலை நிறுத்தி உன்னுடைய நிலையில இருந்து உன்னை நகர விட மாட்டேன், பின்னாடி போக விட மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? நீ உன்னை விழுகவும் விட மாட்டேன், உன்னை சாயவும் விட மாட்டேன், உன்னை தடுமாறவும் விட மாட்டேன். உன்னை நிலை நிறுத்தி உன் ஸ்தானத்துல இருந்து உன்னை நிலை நிறுத்தி கண்மலையின் சிகரத்துல அந்த உச்சியில உன் கால்களை மான் கால்களை போல உறுதிப்படுத்தி உன்னை நிலை நிறுத்தி அவர்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தி காட்டாமல் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு. உண்மையாலுமே நம்புற பிள்ளைங்க, ஆமா சுவாமி எப்ப நான் விழுவேன்னு காத்து கிடக்கிறானுங்க. ஏதோ கொஞ்சம் அவனோட இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், உடனே பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் எப்ப விழுவேன், எப்ப சோர்ந்து போவேன், எப்ப என் ஊழியம் டம்மி ஆகும், எப்ப நான் ஒண்ணு இல்லாம போவேன், எப்ப நான் நடு தெருவுக்கு வருவேன் காத்து கிடக்கிறானுங்க. அவனுக்கு முன்னாடி நான் விழ மாட்டேன். ஏன்னா நான் நம்பின கர்த்தர் ஜீவனுள்ள தெய்வம், பராக்கிரம தெய்வம், சேனைகளின் கர்த்தரை நான் நம்பி வந்து நிக்கிறேன் பாஸ்டர். ஆமென். நீ நம்பிட்ட வந்து நின்னுட்ட, கர்த்தரும் பார்த்தார். அவனுங்க யார் உன்ன வேண்டான்னு சொல்றதுக்கு? சில நேரத்தில் உன்னை தள்ளி விட்டவங்களும் உண்டு. போ, உனக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, உனக்கு இதுக்கு மேல உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாது அப்படின்னு உன்னை தள்ளி விட்டவங்க உண்டு. என் வீட்டு நல்லது கெட்டதுக்கெல்லாம் நீ எல்லாம் ஒன்றும் வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உன்னால் ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. நீ வராத. உன்னால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? உன்னால் என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடிஞ்சிச்சு? என்ன கொடுக்க முடிஞ்சிச்சு? உன்னால் மொய் கூட எங்களுக்கு வைக்க முடியல. நீ உன்னால் எங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு ஒருவேளை உன்னுடைய கீழான நிலைமையை மட்டம் தட்டி உனக்கு கீழே வச்சிருக்க விரும்பலாம், அல்லது உன்னை ஒதுக்கி வைக்கலாம், நல்லது கெட்டதுக்கெல்லாம் உன்னை கூப்பிடாம உன்னை விலக்கி வைக்கலாம், உன்னை தள்ளி வைக்கலாம். நான் சொல்றேன், அவங்க யார் உன்னை தள்ளி வைக்க? கர்த்தர் தான் உன்னை அந்த கூட்டத்துல இருந்து பிரிச்சுக்கிட்டார், அவருக்காக பிரித்து கொண்டார். நீ திரும்ப மாட்டேன், நீ மறுபடியும் திரும்ப மாட்டேன், நீ மறுபடியும் போக மாட்டேன், நீ கவலைப்படாத. மறுபடியும் அவன் வீட்டு வாசல்ல கையேந்தி நீ நிக்க மாட்டேன். அவன் காத்திருப்பான், ஒரு நாள் நீ வருவ. மனுஷன் புத்தி அப்படிதான். நான் இல்லாம நீ எப்படி மேல வந்துருவ பாத்திரலாம். மனுஷன் அப்படிதான் நினைப்பான். எப்படி ஒரு நாள் என் கிட்ட நீ கை கட்டி நின்றுதான் ஆகணும்.
ஒரு நாள் என்கிட்ட கை நீட்டி கேட்டுதான் ஆகணும். நான் இல்லாம நீ எப்படி மேல வந்துருவோம் பாத்துறான்னு சில நேரத்தில் திமுறா சில மனுஷங்க அப்படியே நிக்கலாம். அவனுங்க நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் அப்படி நினைக்கும் பொழுது நான் இல்லாம நீ மேல வர முடியாதுடா அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுது கர்த்தரும் உன்னை நினைத்தார். அவன் நினைச்சனாலேயே கர்த்தர் உன்னை நினைச்சார். அவன் அப்படி உன் மனசுல உனக்கு ஒரு வன்மத்தை வச்சான் பாரு, அதற்காகவே கர்த்தர் உன்னை நினைச்சார். அந்த ஜனக்கூட்டம் நீ மேல வந்துடக்கூடாதுன்னு நினைச்சான் பாரு, அதற்காகவே உன்னை நினைச்சார். நான் இல்லாம நீ மேல வர முடியாதுன்னு நினைச்சான் பாரு, அதற்காகவே தம்முடைய கரங்களை உனக்காக நீட்டினார். நான் இல்லாம உன்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை நினைச்சான் பார், அதற்காக உன்னை தூக்கி எடுக்கும்படி கர்த்தர் இறங்கி வந்தார். ஏன்னா உன் சத்துருக்களுக்கு மத்தியில கர்த்தர் நிச்சயம் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தாம அவர் ஓய போறது கிடையாது. கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைங்க நல்லா கரங்களை தட்டி, ஏன்னா அந்த பிள்ளைங்களை தான் கர்த்தரும் நேசிக்கிறார். நீ கர்த்தரை நேசினா கர்த்தருடைய பல மடங்கா நேசிக்கிற ஆண்டவர். ஆமென், ஆமென். இந்த வார்த்தை உனக்கு தானே வாங்கிக்கோ. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில சில பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் பார், எல்லாத்தையும் அடகு வச்சுட்டேன் பாஸ்டர், இனி வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கவரிங் நகை போட்டு அப்படியே கெத்தா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நகை திருப்ப முடியல, பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு எப்படி செய்ய போறேன்னு தெரியல, என் வீடு அப்படியே போயிட்டு இருக்கு, கைவிட்டு போயிட்டு இருக்கு, எல்லாமே கையை விட்டு போகுது. நீ பயப்படாத, கர்த்தர் சொல்ற, நீ பயப்படாத. நீ எதுவும் கைவிட்டு போனாலும் பயப்படாத. எதுவும் கையை மீறி போனாலும் அது என் கைக்குள்ளதான் இருக்கு. உன் கை மீறி போயிருக்கலாம், ஆனா என் கையை விட்டு போகல. நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அம்மா பாஸ்டர், இந்த வார்த்தை தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற பிள்ளைங்க, நீ எதை இழந்தாயோ, எந்த மனுஷங்களுக்கு முன்பாக நீ வெட்கப்படுவோன்னு பயந்தையோ, எந்த மனுஷங்களுக்கு முன்பாக அவமானப்படுவோம் நடுங்கி கொடுந்தியோ, அது உன் வாழ்க்கையில நடக்க போறதில்லை. அதே மனுஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் வெட்கத்திற்கு பதிலாக ஒரு மேன்மையை, ஒரு பலத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தரால தர முடியும். ஏன்னா சகலத்தை நீ திருப்பி கொள்வாய்னு கர்த்தர் சொல்றார். ஆமென், ஆமென், ஆமென். நல்லா கவனிங்க. தாவீது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்களேன் யாராவது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவரிடத்தில் கொடுத்து, உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். தாவீதை கூப்பிட்டு, டேய் ஆடு மேய்க்கிறவன் தானடா நீ, அண்ணனுங்கெல்லாம் யுத்தத்தில் இருக்கிறாங்க, யுத்த களத்தில் இருக்கிறாங்க, சரியா? நீ போய் அண்ணனை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வா, இந்தா கொடுத்துட்டு பால் கட்டிலாம் கொடுத்துட்டு சீக்கிரம் வா அப்படின்னு அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சம் ஆடுகளை ஒரு வேலைக்காரங்கிட்ட கொடுத்து, நீ போய் எங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு, அங்க எனக்கு ஒரு டீம் இருக்கு, எங்க நமக்கு ஒரு பசங்க நம்ம கூட சேர்ந்து ஆடு மேய்க்கிறவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து நீ மேய்ச்சிக்கிட்டு, நான் கொடுத்துட்டு நான் உடனே வந்துடுறேன், கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா சரிப்பா அப்படின்ட்டு அந்த பால் கட்டிகளை எடுத்துட்டு அப்படி போறான். அண்ணனுக்கு கொடுத்துடலான்ட்டு போறான். அவங்க அப்பா சீக்கிரமா அங்கங்க பராக்கு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துலாம் நிக்காம வந்து ஆட்டை சீக்கிரம் மேய்க்க ஆரம்பி, சரியா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவன் அப்படி சொல்லும் போது அப்படி திரும்புறான், அந்த வீட்டை பார்க்கறான். ஏன் இறங்குது, ஏதோ ஒரு மகிமை என் மேல இறங்குதே, மேல பார்க்கறான். கர்த்தர் இன்னைக்கு ஏதோ ஒன்று செய்யற மாதிரி இருக்கு, ஒரு அபிஷேகம் என் மேல இப்ப வல்லம கர்த்தர் என் மேல பராக்கிரமா இப்ப இறங்கிட்டு இருக்கிறாரு. ஏன் திரும்பி இந்த வீட்டை நான் பார்க்கறேன்னு எனக்கு தெரியலையே. அந்த வீட்டை பார்க்கறான். அவங்க அப்பா சொல்ற, வாடா சீக்கிரம் சீக்கிரமா வந்து ஆடு மேயின்னு சொல்லி. ஆனா அவனுக்கு தெரியல, இனி இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, இனி இந்த தரித்திரத்திற்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது, இனி இந்த மோசமான சூழ்நிலைக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, இனி இந்த ஆடு மேய்க்கிற தொழிலுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் காலை வச்சிட்டேன், கர்த்தரை நம்பி காலை வச்சிட்டேன், ஏதோ ஒரு மகிமை என் மேல இறங்கிட்டு இருக்கு, இப்ப என்னுடைய பாதை வேறையா மாறிடுச்சு, என் அபிஷேகத்துக்கு ஒரு நேரம் வந்துருச்சு, அந்த டைம் இதோ இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு. இனி பழைய தரித்திரம், பழைய பாவம், பழைய பொல்லாத கிரியை, பழைய பொல்லாத நண்பன், பொல்லாத துஷ்டன், பொல்லாத கிருபை கிரியைகள் என்னை தொடர போறது இல்ல. ஒரு நன்மை என்னை தொடர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு கிருபை என்னை தொடர ஆரம்பிச்சிருச்சு, நான் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தருடைய பிரசன்னம் என் மேல இறங்கிட்டு இருக்கு, பராக்கிரமமா
இறங்கிட்டு இருக்கு. இனி நான் இந்த வீட்டை திரும்பி பார்க்க போறது இல்ல, இனி நான் திரும்ப மாட்டேன். உண்மை என்ன தெரியுமா? அதுதான் கடைசியா அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தது. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு திரும்பல. அதே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல், சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். அன்று முதல் தன்னிடத்தில், அரண்மனையில சிம்மாசனத்துல, ஏன்னா ராஜ்யத்துல பாதி இப்ப அவனுக்கும் ஒரு பங்கு இருக்கு. அந்த கோலியாத் தலையை வெற்றவனுக்கு ராஜ்யத்துல ஒரு பங்கு இருக்கு. கோலியாத் தலையை வெற்றவனுக்கு என் பிள்ளைய நான் கொடுக்க போறேன். இந்த சிம்மாசனத்துல ஒரு பங்கு இருக்கு. இனி அந்த தரித்திரத்துக்கு நான் திரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மோசமான சூழ்நிலைக்கு நான் திரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பொல்லாத மனுஷங்களோட திரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க என்ன மட்டமா பார்க்கலாம். என் தகப்ப என்ன மறைச்சு வச்ச அபிஷேகம் பண்றதுக்கு என்னுடைய உறவுகள் என்ன ஒதுக்கி வச்சிச்சு. உனக்கு இங்க என்னடா அபிஷேகம் பண்ற இடத்துல உனக்கு என்னடா வேலைன்னு ஆடு மேய்க்க விட்டு, ஆடு மேய்க்கிற இடத்துல நான் பாட்டுக்கும் தனிமையில் இருந்தேன். நான் மூடி வச்சாலும் உன்னை பார்க்கும்போதே சில நேரத்துல காரணமே இல்லாம கோபம் வரும் சிலருக்கு. ஏன்னு சொன்னா அவனுக்கு ஒரு பயம் இருக்கு. உன் மேல இருக்கிற அபிஷேகம் ஒருவேளை உன்னை தூக்கி எடுத்துருச்சுன்னா, என்ன விட முந்திட்டு நீ போயிட்டீனா, என்ன விட நீ தாண்டிட்டு போயிட்டீனா, அதனால இப்பவே உன்னை அமுத்தி வைக்கணும், மூடி மறைச்சு வைக்கணும். உன்னை சுற்றிலும் பொறாம பிடிச்ச மனுஷங்களுக்கு நடுவில் நீ இருந்தீன்னா தெரிஞ்சுக்கோ, ஒரு கிரீடம் உனக்காக காத்து இருக்கு. பொறாம பிடிச்ச கூட்டத்துக்கு நடுவில் நீ நிக்கிறீன்னா தெரிஞ்சுக்கோ, கர்த்தர் உனக்கு ஒரு கிரீடத்தை வச்சுட்டு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். அதனால்தான் சத்துருக்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனாலதான் உனக்கு ஒரு பந்தியே, அதனாலதான் உனக்கு ஒரு பந்தி. நல்லவங்களுக்கு மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த எங்க சொல்லியிருக்காரா? சத்துருக்களுக்கு மத்தியில. ஆமென். இனி அவன் அந்த வீட்டுக்கு திரும்பல, அவன் அந்த கஷ்டத்துக்கு திரும்பல. அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில உன் தரித்திரத்துக்கு நீ திரும்ப மாட்டேன். எந்த நிலையில உன் வீட்டை நீ விட்டுட்டு வந்திருக்கிறியோ, எந்த நிலையில ஒரு பிரச்சனை அங்க காத்திருக்கோ, இனி அந்த வீட்டுல அந்த பிரச்சனையை நீ பார்க்க போறது கிடையாது. நீ அந்த தரித்திரத்தை பார்க்க போறது கிடையாது. இனி அந்த வியாதி நீ பார்க்க போறது கிடையாது. நீ அந்த கடனை நீ பார்க்க போறது கிடையாது. அந்த மோசமான சூழ்நிலை, உன் கணவனுடைய குணத்தை நீ பார்க்க போறது கிடையாது. அந்த மோசமான உன் பிரச்சனைகளை மறுபடியும் நீ சந்திக்க போறது கிடையாது. நீ இங்க கர்த்தருக்காய் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துகிற வேளையில உன் வீட்டுல, உன் கூடாரத்துல ஒரு ஆசீர்வாத கர்த்தரால ஏற்படுத்த முடியும். ஒரு மகிமையுள்ள ஸ்தானத்துக்குள்ள கர்த்தர் உன்னை அழைக்க முடியும். இனி நீ திரும்ப மாட்ட, நீ திரும்ப மாட்ட. கர்த்தர் ஒரு சிம்மாசனத்தை உனக்கு வச்சிருக்கிறார், ஒரு உயர்வை வச்சிருக்கிறார். சில பிள்ளைகளுக்கு ஒரு பயம் வரும். சுவாமி, இது வரைக்கும் வாழ்க்கை நல்லா தான் இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. நான் கஷ்டத்திலிருந்து மேலே வந்தேன் சுவாமி, ஒன்றும் இல்லாத சூழ்நிலிருந்து மேலே வந்தேன் சுவாமி. ஆனாலும் என்னுடைய எதிர்காலத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கு. மறுபடியும் நான் பழைய மாதிரி ஆயிடுவனும், பழைய மாதிரி நான் மறுபடியும் வேலை இல்லாமல் போயிடுவனும், இல்லை பழைய மாதிரி என்னுடைய வீட்டில் மறுபடியும் இந்த கஷ்டம் வந்துருமோ, பழைய மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை என் வீட்டுக்குள்ளே வந்துருமோன்னு நீ பயப்படுற. ஆனால் நீ பயப்படாத, நீ அதை திரும்ப மாட்ட, அதுவும் வீட்டுக்கு திரும்பி வராது. கர்த்தரும் அப்படி திருப்பி விட மாட்டாரு. ஏன்னா நீ நம்புகிறது கர்த்தரால வரும். நீ நம்பி இருக்கிறது கர்த்தருடைய கூடாரத்தை, வானத்தை எப்படி அவர் உனக்கு செய்யாம போவார்? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம்னு சொல்லி வேதம் சொல்லுது. போங்கடா, நீங்களும் உங்க ஆசீர்வாதம் கர்த்தர்கிட்ட நான் வாங்கிக்கிறேன். நீங்க வாங்க, அப்படியே நீங்க கொடுத்துட்டாலும் சொல்லி காட்ட போறீங்க. வாழ்க்கை புழுதும் நான் கட்டையில போற வரைக்கும் நான் கொடுத்தேன் 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 அப்படின்னு வாழ்க்கை ஃபுல்லா சொல்ல போற. அதனால நீ கொடுக்காது ரொம்ப நல்லது. யாரும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. என் கர்த்தரோட கை உன் கையோட பெருசுடா. அந்த கையை விரிச்சாருன்னா ஏதோ ஒரு நாள் 2 நாளைக்கு இல்ல, என் வாழ்க்கைக்கு மொத்தத்துக்கும் தேவையானது என் ஜீவன் எல்லை எங்கிலும் அந்த ஆசீர்வாதத்தை அவரால் கொடுக்க முடியும். அப்படி நம்புற பிள்ளைங்க கொஞ்சம் பேர், பின்னாடி இருக்கிற ஆண்கள் உனக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். மறுபடியும் உன் நிலைமை கீழே வராது, நீ பயப்படாத. உன் வேலை கையை விட்டு போகாது, பயப்படாத. ஆமென், ஆமென், ஆமென். பயப்படாத. நல்லா கவனிங்க. இன்னும் ஒரே வார்த்தை, எல்லாம் எழுப்பி நிக்கலாம். கொஞ்சம் அப்படி நினைக்கும், கூப்பிடுறேன். நல்லா கவனிங்க. இதுதான் முக்கியமான வார்த்தை. இப்போ சொல்ல போகிறதா முக்கியமான வார்த்தை. நான் கர்த்தரை நம்பி வந்துட்டேன், நான் திரும்ப போகிறது கிடையாது.
திரும்ப கர்த்தரும் விட போறதும் கிடையாது. ஏன்னா நீ என்னுடையவன் கர்த்தர் சொல்லிட்டார். இனி நீ என்னுடைய, அவன் கைவிட்டாச்சா? யாரும் உனக்கு கொடுக்கலையா? யாரும் உன்னை தூக்கலையா? இப்ப நான் உன்னை தூக்கி எடுத்துட்டேன். தாவீது போர்க்களத்துல இருக்கிறான், யுத்த களத்துல இருக்கிறான். சரிங்களா? யுத்த களத்துல தாவீது இருக்கான். யுத்த களத்துல தாவீது அங்க போகும்போது அவங்க அண்ணனுங்களை என்ன சொன்னாங்க தெரியுமில்ல? உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா? எங்களுக்கு என்னடா இங்க, உனக்கு என்னடா இங்க வேலை? உன்னை யார் இங்க வர சொன்னது? நீ கிளம்பி ஓடு. இங்கெல்லாம் எவ்வளவு பெரிய யுத்த மக்கள் இருக்கிறாங்க, யுத்த சேனைகள் இருக்கு. என்ன உன்னுடைய மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? உன் மனசுல என்ன இப்படி ஒரு எண்ணம் இருக்கு? நீ உனக்கு இந்த இடத்துக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஓடி போயிரு. பால் கட்டிகளை கொடுத்தியா? கிளம்பி போயிட்டேரு. யார்ட்டையும் பேசாத, போயிட்டேரு. அப்போ அவன் சொல்றான், கர்த்தர் இங்க என்ன வர வச்சதுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? டேய் பொடியா போடா, நாங்களே இங்க பயந்து மிரண்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். எவன் முன்னாடி போறதுன்னு தெரியாம எங்களுக்குள்ள அத்தனை பலசாலிகள் இருக்கிறாங்க. அவன் எல்லாத்துக்கும் மேல உயரமா அவ்வளோ கம்பீரமா அவ்வளோ பெரிய பட்டயத்தை வச்சுட்டு நிற்கிறான். சின்ன பசங்களை யார் உள்ள விட்டது? இவனால வெளியே திரத்தி விடுங்க அப்படிங்கிற லெவல்ல தான் அவனுடைய நிலைமை இருக்கு. அப்படிங்கிற நிலைமையில தான் சில நேரத்தில் ஊழியத்துக்குள்ள ஆரம்பிச்சு ஊழியத்துக்குள்ள வரும் பொழுது அந்த பெரிய பெரிய ஜாம்பவான் ஊழியர்கள் எல்லாம் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, முளைச்சிருக்கிறார். புதுசா ஒரு சின்ன தம்பி ஒருத்தர் வந்திருக்கிறார். என்ன பண்றாருன்னு பார்த்துருவோம். இவங்களுக்கு இங்க என்ன வேலை? ஊழியத்துக்குள்ள இவங்க என்ன பண்றானுங்க? சின்ன பசங்க அப்படியே ஊழியம் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு வரம் இருந்துடக்கூடாது, ஒரு கிருபை இருந்துக்கூடாது. வயசானவங்க ஒருவேளை வாழ்ந்தவங்க நல்லா ஊழியம் செஞ்சவங்க உன் ஊழியத்தை யாராவது உன்னை பரியாசம் பண்ணி மட்டம் தட்டி, நான் செய்யாத ஊழியமா, நான் பண்ணாத ஊழியமா, இப்ப வந்துட்டு என்னமோ புதுசா வந்துட்டு துள்ற அப்படின்னு உன்னை வந்து ஒருவேளை மட்டம் தட்டி வைக்கலாம், நசுக்கி வைக்கலாம். தாவீதுக்கு நடந்தது போல உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லலாம். நீ ஒரு காரியத்துல ஒரு வேலையில இறங்கும் பொழுது, நீ ஒரு பிசினஸ்ல இறங்கும் போது, ஒரு புதுசா ஒரு தொழில் செய்யும் பொழுது, இல்ல நீ வேலை செய்யற இடத்துல உனக்கு என்ன வேலை? உனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை, அந்த அளவுக்கு உனக்கு படிப்பு இல்லை, இல்ல உனக்கு அந்த அளவுக்கு வேலை, உனக்கு அந்த படிப்பு இல்லை, அந்த உன்னால டாக்டருக்கு படிக்க முடியாது, உனக்கெல்லாம் அந்த சீட்டு கிடைக்காது, உனக்கெல்லாம் அந்த காலேஜில் இடம் கிடைக்காது, உனக்கு அந்த படிப்பு கிடைக்காது, உனக்கு அந்த தொழில் செய்யறதுக்கு ஞானம் பத்தல, பிசினஸ்க்கு உனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லி உன்னை மட்டம் தட்டி வைக்கலாம். தாவீதை போல மட்டம் தட்டி வைக்கலாம். பின் வைக்க மாட்டோம், பின்கால வைக்க மாட்டேன். நீ பயந்து நீ ஓட மாட்ட, இப்படி திரும்ப மாட்ட, பழைய வாழ்க்கைக்கே போயிடலான்னு நீ பயப்பட மாட்ட. ஏன்னா கர்த்தரால் பிரித்து எடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு இருக்கிற அந்த அபிஷேகம் மேல தங்கி இருக்கு. ஊழியத்தை விட்டு 1000 பேர் 1000 விதமா சதி செஞ்சாலும், உன்னை குற்றம் கண்டுபிடிச்சு உன்னை தள்ளி விட்டாலும், கர்த்தருடைய கை உன்னை விடாது. அது இழுத்து கொண்டுதான் போகும். அதுவும் பலவந்தமா. ஒரு கூட்டம் அந்த வனாந்திரத்துல அவனோட கொஞ்சம் ஆடுகளை வச்சு காத்துக்கிட்டு இருக்கு. ஆடு மேய்க்க போனானே காணமே, அவங்க அப்பா வீட்டுல காத்து இருக்கிறாரு. என்னடா நடக்குது? போனவன் காணவன் வந்து திரும்பியும் ஆடு மேய்க்கணும். எல்லாம் காத்து இருக்கிறாங்க. வனாந்தரத்தில் இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டுங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட ஆடு மேய்ச்சிட்டு இருந்தால ஒரு பையன், சின்ன பையன், அவன் வரலடா இன்னைக்கு, என்னன்னு தெரியல. அவன் பேர் அந்த ஆடுங்க ஒரு 10-15 ஆடு இருக்கு, அதை மேய்க்கணும். அவன் வந்தாதான் அவங்ககிட்ட பொறுப்பை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம். நீ மறுபடியும் வந்து அந்த ஆட்டை மேய்ப்புன்னு ஒரு கூட்டம் காத்து இருக்கு. மறுபடியும் இந்த கீழான நிலைமைக்கு வருவேன்னு ஒரு கூட்டம் காத்து இருக்கு. நீ அந்த கூட்டத்துக்குள்ளதான் இருந்த, அவங்களோட தான் இருந்த, 10ஓடு 11 தான் இருந்த. ஆனா கர்த்தருடைய கண்ணுக்கு நீ 10ஓடு 11 கிடையாது. நீ வேற ஆவி பெற்றவன், வேற ஆவி உடையவன். மனுஷன் கண்கள கூட்டத்தில் ஒருத்தனா இருக்கலாம், ஆனா கர்த்தர் கூட்டத்தின் தலைவனாய் தலைவியாய் கர்த்தரால உயர்த்த முடியும். உன்னை அவர் அப்படி பார்க்க மாட்டார். மனுஷன் எவ்வளவு மட்டமா பார்த்தாலும் கர்த்தர் உன்னை ஒரு பட்டயத்தை நீ நிரம்புவே, ஒரு அபிஷேகம் மேல இறங்கும். பழைய வாழ்க்கைக்கு பழைய கிரியைக்கு நீ திரும்ப மாட்டே, பயப்படாத. ஆடு மேய்க்க போனானே என்னாச்சுன்னு அந்த கூட்டம் காத்திருக்கிற நேரத்துல அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு சத்தம் கேக்குது. அந்த பாளையத்துல ஒரு பெரிய ஆரவாரம் கேக்குது. அந்த ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் என்னமோ சத்தம் கேக்குதுடா உள்ள. அப்படி நடந்து போய் அப்படி எட்டி அந்த மலை மேல இருந்து எட்டி பாக்குறாங்க. அந்த மலை மேல இருந்து எட்டி பாக்குறாங்க. ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், டேய் பால் கட்டிக்கிட்டு இல்ல கோலியத்துடைய தலை, அவன் குழந்தை பாப்பா பப்பு எல்லாம் கிடையாது, அவன் மேல ராஜரீக அபிஷேகம் இருக்கு, அது செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. நாம தான் அவனை சின்ன பையனா குழந்தையா ஏதோ கையில பால் கட்டி வச்சிருப்பான்னு நினைச்சிருந்தோம். ஆனா இப்ப அவன் கையில இருக்கிறது கோலியாத்தியோட
தலடா, அவன் வேற, நாம வேற. உன் சத்துருக்களே சொல்லுவாங்க நீ வேறடா, உன் கூட இருக்கிற கர்த்தர் வேற, உன் மேல இருக்கிற ஆவியானவர் வேற, உன் மேல இருக்கிற அபிஷேகம் வேற. நான் கூட நினைச்சேன் நீ எங்களோட ஒருத்தன் இல்ல. டைம் வந்துருச்சு, கர்த்தர் உன்னை தூக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படியே அழிக்க நினைச்சாங்களோ, அது மறைமுகமா ஒண்ணு இல்லாம தட்டி விட நினைச்சாங்களோ, அப்பவே கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு, இந்த புள்ளைய தான் தூக்கி நிறுத்தி ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்ய போறேன். இது காலம் கடைசி, தேசத்துல எழுப்புதல உங்களை கொண்டுதான் செய்ய போறேன் அப்படின்னு கர்த்தர் முடிவு பண்ணி தான் உன்னை தெரிந்தெடுத்தார். எப்படி உன்னை மறுபடியும் திருப்புவார்? அவனுங்க பார்வைக்கு ஒருவேளை குழந்தை பிள்ளை, சின்ன பிள்ளை, உனக்குலாம் என்ன தெரியுன்னு. ஆனா கர்த்தரோட அபிஷேகம் உன் மேல இருந்ததுன்னா, அந்த ராஜரீக அபிஷேகம், கிங்ஸ் அனாயிட்டிங் உன் மேல இருந்ததுன்னா, எஸ்தரை உயர்த்தினது போல, தாவீதை உயர்த்தினது போல, தானியேலை உயர்த்தினது போல, யோசேப்பை உயர்த்தினது போல, உன்னையும் அந்த ஆண்டவர், உன்னையும் அந்த சிம்மாசனத்துல அவரால் நிறுத்த முடியும். அவங்களுக்கெல்லாம் ஒரு தெய்வம்னா அதே தெய்வம் உனக்கும் தான் தெய்வம், அதே தகப்பன் உனக்கும் தான் தகப்பன். அந்த தகப்பன் ஓர வஞ்சனை எல்லாம் பார்க்க மாட்டாரு. உன் பூமிக்குரிய தகப்பன் வேணா, உன் அக்காக்கு ஒரு பங்கு, உன் தம்பிக்கு ஒரு பங்குன்னு ஓர வஞ்சனையோட உனக்கு கொடுக்கலாம். ஆனா அந்த ராஜா, அந்த தெய்வம், உன்னுடைய தகப்பன் ஓர வஞ்சனை இல்லாம சரி சமமாய் அவருடைய பொக்கிஷத்தை உன் தலை மேல அவர் வைப்பார். உங்க அப்பா உனக்கு பாகம் பிரிக்கும் போது உனக்கு ஒரு ஓர வஞ்சனையா, அதனாலேயே உனக்கு ஒரு மட்டமான ஒரு பங்கு அது கூட கிடைச்சா கிடைக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒருவேளை இன்னைக்கு இருக்கலாம். அப்படி அரண்மனையில நிக்கிறான், ஒய்யாரமா நிக்கிறான், கம்பீரமா நிக்கிறான். ஒட்டுமொத்த இஸ்ரவேலின் சமஸ்தானத்திற்கும் இவன் ராஜா. இவனை தான் மறைச்சு வச்சாங்க உங்க வீட்டுல. ஆனா இன்னைக்கு தேசமே பார்த்துக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு தேசமே பார்த்துக்கிட்டு இருக்கு. உன்னையும் தேசம் ஒரு நாள் பார்க்கும், உன் பெயரையும் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஒருவேளை நீங்க அற்பமான ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கலாம், சின்ன ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கலாம். தேசமே நீ வா முன்னாடி வந்து, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. மனுஷங்க ஒருவேளை பொறாமையில் உன்னை மறைச்சு வைக்கலாம், நல்ல வரன் ஒருவேளை அமைஞ்சு மனுஷங்க தட்டி விடலாம், கல்யாணம் நடக்காததுக்கு சதி நடக்கலாம், வீடு கட்ட முடியாத சதி நடக்கலாம். உன் ஊழியத்துல நீ எங்க மேல வந்துருயோன்னு அபிஷேகத்தை பார்த்து மத்தவன் பயந்து உன்னை மூடி மறைக்கலாம். இந்த வருஷம் ஊழியர்கள் அந்த கூட்டத்தில் இருப்பீங்கன்னா, இந்த வருஷம் கர்த்தர் உன்னை அந்த சிம்மாசனத்துக்கு நேராக கொண்டு போகாம விட மாட்டார். நீ பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. இந்த மகனுக்கு அந்த அபிஷேகம். ஆமென். இந்த மகனுக்கும் கர்த்தர் தேசங்கள் தெரிகிற அளவுக்கு, தேசங்கள் அறிகிற அளவுக்கு வாளாக்காமல் தலையாக்குவேன், வாளாக்காமல் தலையாக்குவேன். இப்போ அந்த தாவீது அந்த அரண்மனையில நின்னுகிட்டு கீழே எட்டி பார்த்தா யாரு தெரியுமா கீழே வேலை செய்யறான்? அவனுடைய அண்ணனுங்களா இவனுக்கு காவலா இருக்கிறானுங்க. எந்த அண்ணனுங்களா நீ உள்ள வராதடா, இது குழந்தைங்க இருக்கிற இடம் இல்லைன்னு சொல்லி பயம் கொடுத்தினானுங்களோ, அந்த அண்ணனுங்க, அண்ணன் தம்பிங்க, சொந்த பந்த உறவுகள் எல்லாம் அந்த அரண்மனையில இவங்கிட்ட வேலை செய்யறாங்க, இவனுக்கு காவல் காக்குறாங்க. ஏன்னா கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்கினார். உன்னை தேடி இப்ப சொல்றேன், அந்த வசனத்தை இப்ப சொல்றேன். நீ திரும்ப மாட்டாய், ஆனால் அவர்கள், உன் சத்துருக்கள், உன் உறவுகள், உன்னை தள்ளிவிட்டவர்கள் உன் பக்கமாய் திரும்புவார்கள், உன் பக்கமாய் திரும்புவார்கள், உன் பக்கமாய் திரும்புவார்கள். அநேகருக்கு அபிஷேகம் நேத்து கிடைச்சது, இன்னைக்கு மொத்தமா எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா நீ ரெடியாயிரு, வாங்கறதுக்கு ரெடியாயிரு. இந்த நாள் உனக்குண்டாகிய இந்த நாளிலாகிலும், உனக்குண்டான இந்த நாளிலாகிலும் உனக்கேற்றவைகளை நீ தெரிந்து கொண்டால் அது நலமாயிருக்கும். இந்த நாளை நீ மிஸ் பண்ணினா நீ அடுத்த சில வருஷங்கள் கழிச்சுதான் நான் வருவேன். ஆனா இதுக்கு இடையில என்ன வேணாலும் வாழ்க்கையில நடக்கலாம். ஆனா நீ விட்டுறாத, கர்த்தரை பிடிச்சுக்கோ. ஏன்னா அவர் தான்